illustration 28 போயிடும். இது முக்கியமான சம் தான். Budget productions and production cost of the year ending 31st March are as follows. Production X and Y. Production அவனே கொடுத்தான், மெட்டீரியல் காஸ்ட் கொடுத்தான், டைரக்ட் வேஜஸ் கொடுத்தான், ஃபேக்டரி ஓவர்ஹெட் ஃபார் ஈச் டைப் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கும் அவன் என்ன செஞ்சான் கொடுத்தான். A company is manufacturing two products X and Y. A forecast about number of units to be sold in the first 7 months is given below. First 7 months. Yes. First 7 months அவனே கொடுத்தான். அப்ப ப்ரொடக்ஷன் X and Y கொடுத்தான். There will be no work in progress at the end of any month. Finished units equal to half of the sales of next month will be in stock at the end of each month. நல்லா கவனிக்கணும். Finished units equal to half the sales of next month will be in the stock at the end of each month. Prepare 6 month budget. June வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்றான். Reason very simple. அப்ப திருப்பி நினைக்கிறேன். Company is given below two product X and Y sold. Forecast about number of units to be sold. சொல்லுங்க, to be sold in the first 7 months. இப்போ ப்ராடக்ட் X பார்க்க போறோம். டு பி சோல்டு எவ்வளவு? டு பி சோல்டு சேல்ஸ் பண்ண இருக்குது எவ்வளவு? இப்போ எஸ்டிமேட்டட் தானே சேல்ஸ், இது எவ்வளவுங்க? 10,000. வாட் இஸ் க்ளோசிங் ஸ்டாக்? Budgeted production and production cost for the year ending on 31st December. என்னங்க நல்லா கவனிங்க, 31st December. That is a closing opening. இங்க ஸ்டார்ட் ஆகுது ஜனவரி தான் ஸ்டார்ட் ஆகுது சாமி, இது டிசம்பர்ல இருக்குது. அப்ப வாட் இஸ் ஓப்பனிங், வாட் இஸ் க்ளோசிங்? அப்ப 6,000 யூனிட் வந்து என்ன சொல்றாங்க சொல்றாங்க. அப்ப இங்க ஆன்சர் கிடையாது, நீங்க நல்லா படிக்கணும். finished goods நல்லா கவனிக்கணுங்க. finished goods, finished units equal to half of the sales for the next month. சொல்லுங்க, finished goods units equal to half of the sales for the next month will be in the stock at the end of each month. அடுத்த மாசம் நெக்ஸ்ட் மந்த்ல என்ன ஸ்டாக் சேல்ஸ் இருக்குதோ அதுல பாதி இந்த மாசத்து ஸ்டாக். சொல்லுங்க, இப்ப நெக்ஸ்ட் மந்த் சேல்ஸ் எவ்வளவுங்க? 12,000 பாதி எவ்வளவுங்க? அதுதான் இந்த மாசத்தோட ஓப்பனிங் ஸ்டாக். கிளியரா? சொல்லிட்டா பாருங்க, கிளியரா? ஃபினிஷ்டு சொல்லுங்க. finished units equal to of the sales for the next month will be in stock at the end of the each month. Will be in stock at the end of end. அடுத்த மாசம் சேல்ஸ் நீ எவ்வளவு சொல்றியோ அதுல பாதி உன்னுடைய க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்றான். திருப்பி சொல்றேன், என்னங்க மாத்தி நல்லா கவனிங்க. finished units equal to of the sales for the next month. அடுத்த மாசம் சேல்ஸ்ல பாதி will be இருக்கும். என்னவா இருக்கும்? உன்னுடைய end of the each month இருக்கும். அப்ப அடுத்த மாசம் சேல்ஸ் எவ்வளவு? 12,000. அதுல பாதி 6, 14ல பாதி 8, 20ல பாதி 10, 24ல பாதி 12, 24ல பாதி 12. புரியுதுங்களா இல்ல புரியலையா? இதெல்லாம் பாதி. க்ளோசிங் ஸ்டாக் கிடைச்சிச்சா? வாட் அபவுட் ஓப்பனிங் ஸ்டாக்? வாட் அபவுட் ஓப்பனிங் ஸ்டாக்? போன மாசத்து க்ளோசிங் ஸ்டாக், இந்த மாசத்துக்கு ஓப்பனிங் ஸ்டாக். அப்ப போன மாசத்து க்ளோசிங் ஸ்டாக், இந்த மாசத்துக்கு ஓப்பனிங். போன மாசம் க்ளோசிங், இந்த மாசம் ஓப்பனிங். போன மாசம் க்ளோசிங், இந்த மாசம் ஓப்பனிங். போன மாசம் க்ளோசிங், இந்த மாசம் ஓப்பனிங். போன மாசம் க்ளோசிங். அப்ப இந்த 5,000 எப்படி வந்துச்சு? போன மாசம் இந்த 5,000 10,000ல பாதி இருக்குமா இல்லையா? 10,000ல 2. போன மாசம் 5,000, இந்த மாசம் 5,000. இந்த 5,000 நம்ம எது ப்ரிப்பேர் பண்றோம்? ஜனவரி. அப்ப நல்லா கவனிச்சுக்கணும். ஜனவரியில வந்து பிப்ரவரி மாசம் எடுத்துட்டோமா? ஜனவரியில பிப்ரவரி மாசத்தோடைய க்ளோசிங் தானே இங்க ஓப்பனிங்கா வந்திருக்கு. அப்ப லாஜிக்ல ஜனவரி மாசத்தோட க்ளோசிங் 5,000 வந்துருக்குங்க. அந்த ஓப்பனிங்கா வந்திருக்கணும். புரியுதுங்களா இல்லையா? இந்த நெக்ஸ்ட் மந்த்ல 6,000 பாதி தானே.
இந்த 6000 இங்க போச்சு, இந்த 6000 பாதி வந்துருக்குன்னா அப்ப இதே க்ளோசிங் 5000 அங்க நின்று இருக்கும். அப்ப நான் 5000 தான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி இது கஷ்டம். இந்த பாயிண்ட் ரொம்ப கஷ்டம். நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் 5000னா 10,000த்துல 2 இது போன மாசத்துக்கு க்ளோசிங் ஸ்டாக்கா இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து டிசம்பருக்கு வந்து அடுத்த மாசம் எடுத்து வச்சிருப்பான். என்னன்னா டிசம்பருக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, டிசம்பருக்கு அடுத்த மாசம் 10,000த்துல பாதி இல்ல 10,000த்துல பாதி 5000 அதான் க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்கும். அப்ப டிசம்பர் மாசத்துக்கு க்ளோசிங் தானே ஜனவரி மாசத்துக்கு ஓப்பனிங், க்ளோசிங் 5000 இல்லையா? டிசம்பர் மாசத்துக்கு சேல்ஸ் 10,000, டிசம்பர் மாசத்துல வந்து இன்னைக்கு எப்ப பார்ப்போம், அடுத்த மாசத்துக்கு சேல்ஸ் எவ்வளவு 10,000, அதுல பாதி எவ்வளவு 2000, அதான் க்ளோசிங் ஸ்டாக். அப்ப டிசம்பர் மாசம் க்ளோசிங் ஸ்டாக் 5000னா ஜனவரி மாசத்துக்கு இந்த ஓப்பனிங் ஸ்டாக் இல்லையா? இல்லையா? திருப்பி அதை சொல்லுமா? அதாவது டிசம்பர் மாசத்துல ஜனவரி மாசத்துல ஜனவரி மாசம் 10,000, டிசம்பர் மாசம் க்ளோசிங் ஸ்டாக் என்ன? Sales of January month will be half of the closing stock. This is closing stock 5,000. Then this closing stock will be opening stock of January. That's all your answer. Clear இல்லையா? அதான் போட்டுக்கலாம். What is production? அவ்வளோதான் போட்டா ஆன்சர் 11, 14, 18, 11, 14. So production budget for 6 months. என்னங்க? Production budget for 6 months. Sales 28,000 எங்க சொல்லிக்கிறான்? Yக்கு நம்ம பார்ப்போம். அதே சேம் ஃபார்மேட் தான். 28,000, 28,000, 28,000, 20,000. அப்ப நெக்ஸ்ட் மந்த் 28ல பாதி எவ்வளவு 14,000. இந்த பணம் அடுத்த மாசத்துக்கு ஓப்பனிங். 24ல பாதி எவ்வளவு 12, அடுத்த மாசத்துக்கு ஓப்பனிங். 20ல பாதி 10, அடுத்த மாசத்துக்கு ஓப்பனிங். 14ல பாதி 8, அடுத்த மாசத்துக்கு ஓப்பனிங். 14ல பாதி 8, அடுத்த மாசத்துக்கு கிளியரா? So opening stock they have given already 14,000. கிளியரா இல்லைங்களா? சொல்லுங்க சார். 14,000 எப்படி வந்திருக்கும்? டிசம்பர் மாசத்துக்கு வந்து டிசம்பர் மாசத்துக்கு 20,000 இருக்கும். அதுல 17,000 வந்து க்ளோசிங் ஸ்டாக், இந்த மாசத்துக்கு ஓப்பனிங் ஸ்டாக். அப்ப இந்த மாசத்துக்கு ஓப்பனிங் ஸ்டாக் கிளியரா? அப்ப எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் ஆன்சர். வில் கெட் an answer. So production budget கிடைச்சிச்சு. அப்ப இதுல வந்து எவ்வளவு யூனிட்? 1,26,000. அப்ப அதுல 1,11,000 யூனிட் கிடைச்சிச்சு. இதுல 1,27,000 யூனிட்ஸ். இப்ப மெட்டீரியலுக்கு என்ன செய்யறீங்க? பிரிக்கிறீங்க. எப்படி? 1,11,000 யூனிட்ஸ் இன்டு 2.50. So 1,15. Cost of production. புரியுதுங்களா? அப்ப கம்பினேஷன் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டரி ஓவர்ஹெட். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ன்றது ஃபிக்ஸ்டு தானே? ஃபிக்ஸ்டு அவன் கொடுத்தான். எங்க கணக்குலயே பாருங்க. டோட்டல் ஃபேக்டரி ஓவர்ஹெட் ஃபார் ஈச் டைப் ஆஃப் 6,60,000, 9,60,000. இப்போ 6,60,000 divided by number of units produced. இப்போ 2,20 யூனிட்ஸ் 2,40 யூனிட்ஸ் சொல்லுவாங்க. 2,20 யூனிட்ஸ் 2,40 யூனிட்ஸ் அப்படிங்க சார். நீங்க வந்து இதுதானே போட்டீங்க, ப்ராடக்ட் எக்ஸ் வந்து 1,11,000 தானே வரணும். இங்க எப்படி சார் வந்து ப்ராடக்ட் எக்ஸுக்கு வந்து 2,20,000 யூனிட்ஸ் எப்படி சார் வருது? என்னங்க நான் சொல்றேன், 22,20,000 வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபார் டோட்டல் டிவைட் பை 1,11,000 யூனிட்ஸ். 20,20,000 வகுத்தல் 1,11,000. அப்ப 20 இன்டு 1,11,000 யூனிட்டுக்கு 2,24 யூனிட்ஸ். ஒரே சொல்லிட்டேன் தப்பா. இங்க போட்டுங்க ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் போட்டா பாருங்க. அப்படிங்க 2,20,000 2,20,000 கிவன் யூனிட்ஸ் தான்.
ஸோ இது வந்து பட்ஜெட் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. அப்போ 2,20,000 யூனிட்ஸ் நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஃபார் 6 மந்த் எண்டு எடுங்க. 6 மந்த் எண்டுக்கு நீங்கள் எவ்வளோதான் வந்திருக்குது. 1,11,000 யூனிட்ஸ் தான் வந்திருக்குது ஆக்சுவலு. அப்போ சம்ரைட்ஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஃபார் 6 மந்த்து இது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துருச்சு, டோட்டல் வந்துருச்சு. இது வந்து என்னன்னா எத்தனை யூனிட்னா அவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து என்னது, ஃபிக்ஸட் ஆல்ரெடி எவ்வளவு 2,20,000 யூனிட்ஸ், ப்ராடக்ட் ஒய்க்கு எவ்வளவு 2,40,000 யூனிட்ஸ். அப்போ வந்து சார் ஏன் இந்த 1,11,000 ஆக்சுவலாக நடந்துக்குதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். நல்லா இதில் கவனிக்கணும். ஒரு விஷயம் சொல்கிறேன். பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆஃப் தி இயர். பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ரொடக்ஷன் காஸ்ட். பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் வந்து இவன் சொல்லிட்டான் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் வந்து இவ்வளோ இருக்கணும், 2,00,000 இருந்துச்சுன்னா இவ்வளோ செலவு. அப்போ வந்து டோட்டல் ஃபேக்டரி ஓவர் ஃபார் ஈச் டைப் ஆஃப் ப்ராடக்ட் வேரியபிள். இப்போ 3 ரூபா நடந்திருக்கும், 2,00,000 யூனிட் நீ ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா உனக்கு 3 ரூபா நடந்திருக்கணும். ஆனால் இங்கே எவ்வளோதான் நடந்திருக்குது. இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது ப்ரொடக்ஷன் பட்ஜெட். அடுத்த 6 மாதத்துக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, ப்ரிப்பேர் பண்ணி தருவீங்க. இவ்வளோதான் இருந்துச்சுன்னா இவ்வளோதான் வரும். அப்போ எவ்வளோதான் ப்ரொடக்ஷன் ஆக போகுது உங்களுக்கு. 1,11,000 யூனிட்ஸ் தான் இந்த டோட்டல் ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட் எக்ஸுக்கு 6 மந்த்துக்கு எவ்வளோ தான் 1,11,000. அது எவ்வளோ வருது, 1,27,000 தான் வருது. ஆனால் நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறீங்க 2,700. ஆனால் இவ்வளோதான் வருது, புரியுதுங்களா இல்லையா. அப்போ இந்த 6 லட்சத்துக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், போடக்கூடாது. 1,11,000 போட்டுறாதீங்க, இது ராங் ஆன்சர். ஏன்னா அது ஃபிக்ஸடு தான் போகணும். ஃபிக்ஸடு வந்து ஃபிக்ஸடு ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் தான் நீங்கள் போடணும். எதில் போடக்கூடாது, வேரியபிளில் போடக்கூடாது அப்படின்றது. ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ் தான் வேரியபிள் ஃபேக்டரிங் ஓவர்கட்டாக இருந்தாலும் ஃபிக்ஸடு ப்ரொடக்ஷன் யூனிட் தான் போடணுமே தவிர வேரியபிள் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸில் போடக்கூடாதுன்றது முக்கியமான கான்செப்ட். அதை சொல்லுவாங்க. அப்படி இது